9 o'clock மீட் பண்றோம். நமக்கு சுஷீலா மேடம் அற்புதமான ஞானம் கொடுக்கறதுக்கு நம்மோட வந்திருக்காங்க. அவங்க 2 வாரமா அழகான புத்தகத்திலேருந்து நமக்கு ஞானத்தை கொடுத்துட்டு வராங்க. ஸோ மேடம், வெல்கம் மேடம். நீங்க அந்த இன்ட்ரடக்ஷன் ஷார்ட்டா கொடுத்துட்டு நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ 10 வரைக்கும் ஃபுல்லா நீங்க தான் இன்னைக்கு. அதான் மேம். இல்ல நீங்க இல்ல சீக்கிரமா முடிக்கணும்னாலும் அது உங்க இஷ்டம். உங்க Okay, ஃப்ளோ ma'am. எப்படி போகுதோ நீங்க கொண்டு போங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். ஓவர் டு யூ. Thank you. என் பேரு சுஷீலா. நான் கடந்த 2 வாரங்களாக இந்த ரசவாதி பாலோ கொய்யாலோ எழுதின ரசவாதி புக்ல இருந்து ஞானத்தை கொடுத்துட்டு வர்றேன். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை பேசுற இதை கொடுத்த மாஸ்டர் சந்திரகலா மாஸ்டருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுட்டு நான் இந்த கதையை போன வாரம் 2 வாரங்களா சொன்னதை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். இந்த ரசவாதி புக்ல வந்து மெயினான கேரக்டர் யாருன்னா சாண்டியாகோன்னு ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் தான். அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் வந்து எப்படின்னா அவங்க வீடு வசதியா தான் இருக்கு. அவனை வந்து ஒரு பாதிரியாரா போக வைக்கணும்னு அவங்க அப்பா எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் இவனுக்கு ஒரு ஆசை, உலகமெல்லாம் ஒரு இடமும் சுத்தி பார்க்கணும் அப்படிங்கறத விரும்புவான். அதனால அவன் வந்து இடையனா ஆடுகளை வாங்கிட்டு ஒரு இடமா போய்கிட்டு இருப்பான். அப்படி போகும்போது நைட்டு ஒரு இடத்துல ஒரு பாழடைஞ்ச சர்ச்சில் போய் தங்குவான். அப்ப வந்து இவனுக்கு ஒரு கனவு கண்டினியூஸா வரும். அந்த கனவை நோக்கி அவன் எப்படியாவது நம்ம போய் ஒரு புதையல் எடுக்கணும் அப்படின்னு எகிப்து போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நிறைய அவனுக்குள்ள சில டைம்ல வந்து போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் ஏற்படும். அந்த டைம்ல இவன் வந்து தன்னுடைய ஆடுனுடைய ரோமத்தையும் எல்லாம் விற்கிறதுக்கு பக்கத்துல ஆண்டலூசியாங்கிற ஒரு கிராமத்துக்கு போனப்போ அங்க அந்த வியாபாரியினுடைய பொண்ணை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து அந்த பொண்ணு மேல ஒரு ஆசை ஆகிரும். அதனால இவன் என்ன பண்ணுவான், திருப்பி இந்த கனவு நோக்கி போலாமா வேண்டாமா, நம்ம பேசாம அந்த பொண்ணை பார்க்க போலான்னு தரீஃபாவுக்கு போய் தான் எல்லாம் ரொம்ப அழகா ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு ரெடியா அந்த பொண்ணை பார்க்க போகையில இருக்கையில அந்த டைம்ல ஒரு அரசர் ஒரு முதிய அரசர் வந்து இவனுக்கு மோட்டிவேட் பண்ணி, "நீ வந்து பிரபஞ்ச இதயம் மொழி தெரிஞ்சவனா இருக்கிற. நீ இந்த மாதிரி உன்னுடைய கனவு நோக்கி போயிட்டு இருக்கையில, இந்த மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கிற. அதனால உன்னை வந்து நானு எப்படியாவது மாத்தணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாண்டியோகாவ வந்து, "நீ எப்படியும் உன்னுடைய புதையல் நோக்கி போறது தான் நல்லது. அத விட்டுட்டு நீ இப்போ வந்து உன்னுடைய மனசு குழப்பத்துல எப்படியோ ஆண்டலூசா போலாம், அந்த பொண்ண பார்க்கலான்னு இருக்கிற. அதனால தான் நான் உன் முன்னால இப்ப தோன்றி நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். எப்படியாவது நீ போய் எகிப்து போகணும்." அப்படிங்கிறது சொல்றாரு. அதுக்கப்புறம் அவனும் சரி அத எடுத்துக்கிட்டு அவரு சொல்றதெல்லாம் அவரு வந்து 2 கற்கள தும்மிம்ன்னு 2 கல்ல குடுப்பாரு. கருப்பும், சிகப்பும். அத வந்து அங்க அங்கங்க அவனுக்கு வந்து நான் ஏதாவது சந்தேகமா இருக்கையிலயோ, அல்லது கஷ்டமா இருக்கையில, அந்த கல்லுகிட்ட கேட்டோம்னா, அது நல்லது, கெட்டது அது வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்களையும் குடுப்பாரு. இவன் ரொம்ப சந்தோஷமா அந்த கல்லெல்லாம் வாங்கிட்டு, திருப்பியும் பயணத்த ஆப்பிரிக்கா போவான். அங்க போனோனே அ அதாவது அந்த அரசர் என்ன பண்றாரு, இவனுக்கு நல்ல 2 ஸ்டோரி எல்லாம் சொல்லி, பணமும் குடுத்து பாதி ஆட்ட வாங்கிட்டு, பணத்தையும் குடுத்து அனுப்புவாரு. அங்க ஆப்பிரிக்கா போனோனே, அங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட நம்பி பணத்தெல்லாம் உட்டுருவான். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கண்ணாடி கடையில, கண்ணாடி எல்லாம் தொடச்சு வேலைக்கு போயி நெறைய பணம் சம்பாரிக்கிறான். அப்படி சம்பாரிச்சோனே திருப்பியும் இந்த இடத்துல வந்து பேசாம ஆடு போலாமா? அல்லது தன் கணவன் நோக்கி போலாமான்னு ஒரு குழப்பத்திலேயே இருப்பா சாண்டியாகோ. அந்த டைம்ல என்ன ஆகுது, முதல் ஏமாந்தான் இல்ல, அந்த டீ கடையில வந்து உட்கார்ந்திருக்கும்போது, இந்த கண்ணாடி கடைக்காரருக்கு கண்ணாடி எல்லாம் படிக பொருள் எல்லாம் கொண்டு வந்து தர்றவங்க, பாலைவனத்தின் வழியா தான் வந்து குடுப்பாங்க. அத தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சோனே என்ன பண்றான்னா, அவங்கள போய் பார்த்தோம்னா, நம்ம எப்படியாவது அந்த போலாம், பாலைவனத்துக்கு போயி நம்ம எகிப்து போலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். அப்போ அங்க ஒரு பக்கத்திலேயே ஒரு கிடங்கு இருக்கும். அந்த கிடங்குக்கு போறான். அதோட 2 வாரமா நான் சொல்லியிருந்தேன். அந்த கிடங்குல போயி அந்த சாண்டியாகோ உள்ள போறான். அங்க வந்து ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அந்த ஆங்கிலேயர் எப்படியாப்பட்டவருன்னா, அவரு வந்து ரொம்ப படிச்சவரு.
அவரும் வந்து பாலைவனத்துக்கு தான் போகறதுக்காக ரெடியா இருக்காரு. எதுக்காகன்னா, ஒரு ரசவாதிய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஆனா, அவர் வந்து நெறைய புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. நெறைய வந்து இதுக்காக பணத்தெல்லாம் செலவு பண்ணியிருக்காரு. யாரு? அந்த இவரு ஆங்கிலேயர். அவங்க அப்பா சம்பாரிச்ச பணத்துல நெறைய அந்த புக்கு வாங்குறதுக்கும், ரசவாதின்னா என்ன? எப்படின்னு படிக்கிறது, நூலகங்களுக்கெல்லாம் போயி நெறைய காசு செலவு பண்ணிட்டு, கடைசியில என்னன்னா, ஒரு புக்ல வந்து இப்படி அரேபியாவுல ஒரு பாலைவனத்துல இருக்காரு. அந்த இவரு ரசவாதிங்கிறவரு. அது 200 வயது வரைக்கும் இருக்காரு. அவர்கிட்ட போனா ரசவாத கல்லு, ரசவாத திரவத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது புக்ல படிக்கிறாரு. அந்த டைம்ல அது தவிர இந்த இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரு அ அந்த பாலைவனத்துக்கு போயி தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக போறாரு. அவரு போயிட்டு வந்து, இந்த ரசவாதிங்கிறவரு அந்த பாலைவனத்துல தான் இருக்காரு. நீ போனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டும் வந்து சொல்றாங்க. இத கேட்ட உடனே வந்து எப்படியாவது நம்ம பாலைவனம் போய் அந்த ரசவாதிய சந்திச்சே ஆகணும். அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட இவன் கிளம்பி வந்து இப்போ அவ்வளோ பெரிய பணக்காரரா இருந்தும் அந்த கிடங்குல அந்த அனிமல்ஸ்னுடைய ஒரே புழுதி. அப்புறம் ஒரே ஸ்மெல்லு வந்து அங்க நெறையா குதிரைகளும், ஒட்டகங்களும் எல்லாம் அந்த தூசு கெளப்பிட்டு அதுல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எப்படியாவது நான் வந்து ரசவாதிய பாத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, சாண்டியாகோ வந்து அந்த உள்ள போறான். உள்ள போனோனே அங்க ஆங்கிலேயர பார்த்தோனே பரவால்ல இவன் வயசு பரவால்ல நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க அப்படின்ட்டு சாண்டியாகோ, "நீங்க எங்க போறீங்க?" அப்படின்னு போனோனே கேட்பான். அதுக்கு அந்த ஆங்கிலேயர் வந்து, "நான் பாலைவனத்துக்கு தான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். "அப்படியா நானும் தான் எகிப்து போலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அந்த ஆங்கிலேயர் வந்து இவன்கிட்ட முகம் குடுத்தே பேச மாட்டாரு. அ அப்படியே வந்து பேச விரும்பாதவ மாரி திருப்பியும் தலைய திருப்பிக்குவான். அத பார்த்தோனே கொஞ்சம் மாதிரி கஷ்டமா இருக்கும் சாண்டியாகோவுக்கு. என்ன இது இப்படி பண்றானே! நம்ம வந்து நல்லா பேசணும்னு நெனச்சோம். ஏதோ புக்க வச்சுட்டு பெரிய இதாட்ட புக் படிச்சுட்டு இருக்கிறான். சரி நம்மகிட்ட புக் இல்லையா என்னன்னு சொல்லி இவனும் ஒரு புக் எடுத்து படிப்பான். அது எந்த புக்குன்னா, அந்த தரீஃபாவுல வாங்குனான்ல்ல ஒரு பெரிய புக்கு. அந்த அரசர் வந்து கூட சொன்னாரே, எனக்கு அந்த எடுத்து படிச்சுக்கிறதுக்கு பிரிப்பான். அந்த புக் ஏனோ இவனுக்கு ஒரு முறை எடுத்து பிரிச்சு படிக்கலான்னு நினைக்கும் போதெல்லாம், இவன் படிக்கவே முடியறதில்ல. அத கன்டின்யூ பண்ணவே முடியறதில்ல. அப்படியே வச்சுருவான். அதனால இந்த தடவ வந்து இவனுக்கு போட்டியா, அந்த ஆங்கிலேயர் மட்டும் தான் புக் படிப்பானா, நம்மளும் படிக்கலான்னு நினைச்சுட்டு புக் எடுத்து பிரிப்பான். அதுல அந்த ஈமச்சடங்கு அது தான் இருக்கும். அப்புறம் இவனுக்கு மனசே ஆகாது. என்ன அந்த ஆள் செய்யறதையே நம்மளும் செய்யற வேண்டியிருக்கான்னு சொல்லிட்டு புக்க க்ளோஸ் பண்ணிட்டு, அந்த உம்மிம், தும்மிம் அந்த 2 கற்கள் அரசர் குடுத்தது இருக்கும் இல்லையா? ஒயிட்டும், பிளாக்கும் சேர்ந்தது. அந்த கல்ல எடுத்து விளையாட ஆரம்பிச்சுருவான். கையில வச்சு இப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது, அத பார்த்தோனே அந்த ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாருன்னா, "அ என்ன இது சத்தமா அ உரிம் தும்மிம் போல இருக்குது. 2 கல்லு உனக்கு வச்சிருக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "ஆமா, எனக்கு இது ஒரு அரசு தாத்தா குடுத்தாரு" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒளிச்சுக்குவான். அதுக்கு அவன் சொல்லுவான், "இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது வந்து சகுனங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இயற்கையாகவே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இயற்கையாலே படைக்கப்பட்டது." அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் அவங்க கையில ஒரு பாக்கெட்ல கை விட்டு அதே மாதிரி 2 கற்கள் எடுத்து காட்டுவான். காட்டிட்டு இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் பேசாம சாண்டியாகோ வந்து என்ன பேசுறது இவர்கிட்டன்னு இருக்கும்போது, அதுக்கு வந்து சொல்லுவான், "2 பேரும் நம்ம இந்த கற்கள வச்சிருக்கிறோம். இது வந்து நம்ம 2 பேரும் ஒரு நல்ல சகுனம்" அப்படின்னு சொல்லுவான் ஆங்கிலேயர். "சகுனமா? சகுனத்த பத்தி உங்களுக்கு தெரியுமான்னோனே" சகுனம் தான் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் எல்லாருக்குமே சகுனங்கள் இருக்கும். ஒரு சிலர் வந்து அத சரியா கவனிச்சு போக மாட்டாங்க. நம்ம 2 பேரும் இப்ப சந்திக்கிறது கூட இது ஒரு நல்ல சகுனம் தான். அ அப்படின்ட்டு திருப்பி நான் வந்து பாலைவனத்துல ஒரு ரசவாதிங்கிறவர பார்க்க போறேன். அவர் வந்து என்ன செய்வாருன்னா, எல்லா உலோகங்களையே எந்த ஒரு தாமிரமா இருந்தாலும், இரும்பு கம்பியா இருந்தாலும், அத வந்து நல்லா தீயில காட்டி உருக்கும்போது, அதனுடைய ஃபுல்லா அதனுடைய சக்தி எல்லாம் போய்க்கிட்டு, அது பிரபஞ்ச சக்தியா மாறி, அதுல வந்து தங்கமா உருக்க இதாகும். அதெல்லாம் செய்றவங்க தான் ரசவாதி. அவர தான் நான் பார்க்க போய்க்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த ஆங்கிலேயர். உடனே வந்து
இவன் வந்து நானு வந்து எகிப்து போறேன். எதுக்குன்னா, நான் வந்து பிரமிட் அடியில இருக்கிற எனக்கு ஒரு அ த பொக்கிஷம் கிடைக்க போகுது. அதுக்காக தான் நான் போய்க்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அத கேட்டவுடனே இவன் வந்து அப்படியா சரி சரியா கவனிச்சுக்கவே மாட்டான். ஐயோ! நம்ம ஏன் சொன்னோம்? நமக்கு வந்து புதையல் கிடைக்குதுன்னு இவர்கிட்ட போய் சொல்லிட்டோமே அப்படின்னு நினைப்பான். ஆனா அந்த ஆங்கிலேயர் அத கண்டுக்கிறதே இல்ல. ரசவாதி பத்தி சொல்லிட்டு 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, இந்த கிடங்கினுடைய தலைவர் வந்து, "நீங்க 2 பேரும் வெளிய வாங்க. எல்லாரும் நீங்க ரொம்ப லக்கி ஃபெல்லோஸ். ஏன்னா பாலைவனத்துக்கு போறவங்கல நெறைய பேர் வெளிய வெயிட் பண்றாங்க. அவங்களோட நீங்க 2 பேர் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து சொல்லுவாரு. அப்படி சொன்னோனே இவங்க 2 பேரும் ஒரே சந்தோஷமாகிரும். யாருக்கு சாண்டியாகோவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ இவன் வந்து ஆங்கிலேயர் வந்து 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஒட்டகம் வேற வாங்கியிருப்பாங்க. 2 பேரும் கஷ்டப்பட்டு ஆளுக்கு ஒரு ஒட்டகம் மேல ஏறி உட்காருவாங்க. அந்த ஆங்கிலேயர் இருக்காருல்ல, அவர் வந்து நெறைய புக்ஸ் வச்சிருப்பாரு படிக்கிறது. பாவம் அந்த ஒட்டகத்து இது மேல சுமையா அந்த இதையும் புக்கையும் வச்சு அவன் ஏறி உட்காருவான். இவன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஒரே ஒரு இதுதான் வச்சிருப்பான். எல்லாம் போய்க்கிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து அந்த ஒட்டகத்த எல்லாம் அ ஒரு தலைவர் இருப்பாரு. இவங்கள எல்லாம் அழைச்சிட்டு போறவரு. அந்த ஆள் வந்து அவங்கள பார்த்து கூட்டத்த நோக்கி ஒரு 200 பேருக்கு மேல இருப்பாங்க. அதுல வந்து கோவேறு கழுதைகள், குதிரை, பறவைகள், அப்புறம் வந்து குழந்தைக, பெண்கள், அதே மாரி ஆண்கள் எல்லாம் வந்து அ த துப்பாக்கியும், கத்தி வந்து பையிலயும் எல்லாம் வச்சுட்டு ரெடியா இருப்பாங்க. அத்தன பேரையும் ரெடியா இருப்பாங்க. அவங்களோட இவங்க 2 பேரும் சேர்ந்து பயணம் ஆரம்பிக்கும்போது, அந்த ஒட்டக தலைவர் என்ன சொல்லுவாருன்னா, "நான் வந்து இப்ப உங்கள எல்லாம் பாலைவனத்துக்கு கூப்பிட்டு போறேன் இல்லையா? அங்க போம்போது யாருமே நீங்க வந்து அந்த பாலைவனத்துல நான் சொல்றபடி தான் கேட்கணும். நீங்க வந்து உங்களுக்கு எந்தெந்த தெய்வம் பிடிக்குமோ சாமிய வேண்டிக்கங்க. ஏன்னா, நான் சொல்றத விட்டுட்டு நீங்க தனியா போனீங்கன்னா, உங்களுக்கு உயிருக்கு வந்து நான் கேரண்டி சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த மாதிரி இந்த பாலைவனத்துல தனியா போறவங்க வந்து உயிரோட இருக்க மாட்டாங்க. அதனால எல்லாரும் நான் சொல்றது தான் கேட்கணும் அப்படின்னு அந்த ஒட்டக தலைவர் சொல்லுவாரு. அப்ப இவங்களுக்கு எல்லாரும் சரி ஓகே. எங்களுக்கெல்லாம் சம்மதம் தான்ட்டு அவங்கவங்க மனமனன்னு அவங்கவங்க கடவுள பத்தி எல்லாம் கும்பிட்டு, பேசிட்டு ஒரே கூட்டமா எல்லாம் கிளம்பி போறாங்க. பாலைவனத்துல அவங்க எல்லாம் வந்து பாலைவனத்துல போய்க்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரே அமைதியா போறாங்க எல்லாரும். ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு பயம். இந்த ஒட்டக தலைவர் சொன்னதெல்லாம் நினைச்சுட்டு ஒருத்தரா அவங்கவங்க அமைதியா சத்தமே இருக்காது. போய்க்கிட்டே இருக்காங்க. ஒரு ரொம்ப தூரம் போறாங்க. கொஞ்சம் தூரம் போனோனே அவங்களுக்குள்ள அந்த ஆங்கிலேயரு வந்து சரியா பேசுறது இல்லையா சாண்டியாகோ கிட்ட. சாண்டியாகோ என்ன பண்ணுவான், தனக்கு பக்கத்துல ஒருத்தரு இந்த ஒட்டகத்துல வர்றவர்கிட்ட தன்னுடைய கதையெல்லாம் சொல்லிட்டு வருவான். தான் வந்து எப்படி வந்து இடையனானது, அதுக்கப்புறம் அரசு தாத்தாவ பார்த்தது, அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய பணத்தை எல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட நம்பி போனது. அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி கடையில வேலை செஞ்சது. இப்ப வந்து நானு என்னுடைய புதையல் எடுக்கிறதுக்காக இந்த பாலைவனத்துல போய்க்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோனே, அந்த கூட வந்த அந்த ஒட்டகக்காரரும் என்ன பண்ணுவாரு, அவருடைய கதைய இவங்கிட்ட சொல்லுவாரு. நானும் வந்து ரொம்ப வசதியா காய்கறி, பழத்தோட்டமெல்லாம் வச்சு என் குழந்தைகளோட சந்தோஷமா இருந்துட்டு இருந்தேன். ஆனா அந்த டைம்ல வந்து ஒரு மாதிரி வெள்ளம் வந்து எங்க ஊருக்குள்ள ரொம்ப அழிவு வந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல. அ அந்த வந்து எல்லா பொருளுமே போயிருச்சு. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, அதனால தான் நான் வந்து இப்போ இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு போறது, இந்த மாதிரி பாலைவனத்துல இந்த வேலைக்கு வந்திருக்கேன். அப்படின்னு அவரும் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய கதைய பகிர்ந்துட்டு அழகா வந்து சாண்டியாகோ பேசிக்கிட்டே போய்க்கிட்டு இருப்பான். ஆனா ஆங்கிலேயர் வந்து யாரு கூடயும் பேச மாட்டான். அப்போ ஒரு சில டைம்ல கொஞ்சம் தூரம் போனோனே என்ன ஆகும்னா, பாலைவனத்துல எல்லாரும் அ இந்த பழங்குடியினர் எல்லாம் இப்ப வந்து ரொம்ப போர் செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதனால பழங்குடியினர் எல்லாம் இப்போ போர் செய்ய வந்துகிட்டு இருக்காங்க ஒரு கூட்டமா. அதனால நம்மலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
அப்படின்னுட்டு நைட்டெல்லாம் வந்து பகலெல்லாம் வந்து அமைதியா போறாங்க. நைட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த நெருப்பெல்லாம் சுத்தி எரிய விட்டுட்டுலாம் உட்காருவாங்க முதல்ல. ஆனா, இந்த பழங்குடியினர் எல்லாம் வர்றாங்கன்னு தெரிஞ்சோனே, நெருப்பெல்லாம் எரிஞ்சுச்சுன்னா அவங்க கண்டுபிடிச்சுருவாங்கன்னு என்ன பண்றாங்க, அனிமல்ஸ் எல்லாம் சுத்தி வர ஒரு ரவுண்டா நிக்க வச்சுட்டு, நடுவுல இவங்க படுத்துக்குவாங்க. அப்போ இந்த சாண்டியாகோவும், இந்த ஆங்கிலேயரும் கொஞ்சம் தூரம் தூக்கம் வரலன்னு வெளிய நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஆங்கிலேயர்கிட்ட தன்னுடைய கதையெல்லாம் இவன் சொல்லுவான், சாண்டியாகோ. சாண்டிய அப்ப வந்து தான் ஆங்கிலேயர் சொல்லுவாரு, "பரவால்ல, நீ வந்து உண்மையாவே உனக்கு பிரபஞ்ச மொழியும் தெரிஞ்சிருக்கு. அதே சமயத்துல நீ உன் கனவு நோக்கி எப்படியாவது நீ போகணும்னு நினைக்கும்போது, இந்த பிரபஞ்சமே உனக்கு வந்து கை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்ப வந்து இவனுக்கு இந்த அரசு தாத்தா சொன்னது ஞாபகம் வந்துரும். ஆமா, எப்பவுமே நம்ம வந்து நம்முடைய இலக்கு வந்து நோக்கி போகும்போது, அதுக்கு பிரபஞ்சமும் நமக்கு நிச்சயமா கை கொடுக்கும் அப்படின்னு தான் அரசு தாத்தாவும் அடிக்கடி சொல்லுவாரு. அதையே இவனும் சொல்றான்னோனே, இவனுக்கும் வந்து அந்த ஆங்கிலேயர் மேல கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பேசணும்னு ஃப்ரெண்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து என்னாச்சுன்னா, அந்த ஆங்கிலேயர் வந்து நான் வந்து இனிமேலு நீங்க கொஞ்சம் கூட இந்த வழியெல்லாம் இவங்க ஒட்டகமெல்லாம் போகும்போது, நீங்க வந்து எதையுமே கவனிக்க மாட்டேங்கிறீங்க. பாலைவனத்த கவனிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க பாட்டுக்கு புக்கு பாத்துக்கிட்டே வர்றீங்க. இனிமேல் நீங்க வந்து இந்த கூட்டத்த கவனிங்க. நான் உங்க புக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு, இந்த ரசவாதம்ங்கிறது என்ன? ரசவாதிய பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். அதனால அந்த புக்கெல்லாம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, புக்கெல்லாம் வந்து சாண்டியாகோ வாங்கிக்குவாரு. வாங்கிட்டு அந்த புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிப்பான் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா அவனுக்கு வந்து அது ஒண்ணுமே புரியாது. காரணம் அதெல்லாம் சங்கேத மொழியில எழுதியிருக்கும். அதுல வந்து சிலதெல்லாம் வந்து பெரிய 2 இது இருக்கும் ரசவாதத்துல. ஒண்ணு வந்து ரசவாத கல்லு, ஒண்ணு வந்து ரசவாத திரவம்னு 2 இது இருக்கு அப்படிங்கிறது மட்டும் அவன் புரிஞ்சுக்கிறான். அப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் திருப்பி ஆங்கிலேயர்கிட்டயே குடுத்துட்டு, "எனக்கு இதுல ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லி குடுத்துருவான். அதே மாதிரி ஆங்கிலேயரும், "எனக்கு வந்து இந்த பாலைவனத்தெல்லாம் சுத்தி பார்த்தேன். எனக்கும் வந்து இதுல ஒண்ணும் தெரிஞ்சுக்க முடியல" அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு போவாங்க. அப்ப வந்து நல்லா காத்து வந்து பயங்கர காத்தடிக்கும். அப்புறம் பாலைவனத்துல வந்து அங்கங்க மணற்குவியல் எல்லாம் இருக்கும். பெரிய பாறைகள் எல்லாம் இருக்கும் அந்த பாலைவனத்துல. அந்த பாறைகள் வழியா போகும்போது பாவம் அத சுத்திட்டு அந்த பக்கம் போகணும். அப்படி போகும்போது குதிரைகளுக்கெல்லாம் ஒரே காலெல்லாம் அப்படியே வழுக்கும். குதிரைகள் எல்லாம் நடந்தே முடியாது பாவம். அப்ப என்ன பண்றாங்க, குதிரைகளும், ஒட்டகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கீழ இறங்கிட்டு, அதுகளையும் வழிநடத்தி அந்த பாறைய சுத்தி அந்த பக்கம் போயி, கஷ்டப்பட்டு எல்லாம் போய்க்கிட்டு இருக்காங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தரு அமைதியா போய்க்கிட்டு இருக்காங்க பேசாம. அப்போ ஒரு திசைய நோக்கி தான் எல்லாரும் போய்க்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியுது. பக்கத்துல வந்துட்டாங்க. நட்சத்திரங்கள்லாம் தெரிஞ்சோனே சாண்டியாகோ அப்ப வந்து சொல்றான், "அப்ப நம்ம பக்கத்துல வந்துட்டோம் போல இருக்குது." அ அ அப்படின்னு சொல்லுவான். "ஆமா, நம்ம பாலைவன சோலை பக்கத்துல தான் நம்ம நெருங்குறோம்." அப்படின்னு அந்த ஒட்டக தலைவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்டா சாண்டியாகோ கிட்ட பேசிட்டு வருவாரு. அவர் வந்து எப்பவுமே நம்ம வந்து இங்க போயிருவோமா? மாட்டோமா? அல்லது கிடைக்குமா? நம்ம நினைக்கிறது அப்படின்னெல்லாம் நினைக்கவே மாட்டாராம். ஏன்னா, அவரு வந்து இந்த பொழுதுல தான் வாழ்வாரு. இன்னைக்கு என்ன நடக்குதோ, த பவர் ஆஃப் நவ் மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன கிடைக்குதோ, அத மட்டும் தான் அந்த ஒட்டக தலைவர் வந்து செய்வாராம். அத வந்து சாண்டியாகோ கிட்ட சொன்னோனே, அவருடைய இது வந்து சாண்டியாகோவுக்கும் புடிச்சிருக்கும். அப்ப வந்து ஏன்னா அவன் சொன்னதுக்கு அவர் சொல்லுவாரு, "நட்சத்திரமெல்லாம் வந்துருச்சு. நம்ம போயிட்டோமா பக்கத்திலேயே சோலை பாலைவன சோலைக்கு" அப்படின்னோனே, அதுக்கு தான் அவர் சொல்லுவாரு, "நம்ம எதையுமே வந்து நாளைக்கு நடக்கிறத பத்தியோ, இல்ல கடந்த காலத்த பத்தியோ நம்ம எப்பவுமே நினைக்கவே கூடாது. தெரிஞ்சுச்சா? நம்ம வந்து இந்த பொழுதுல இப்ப மட்டும் இன்னைக்கு என்ன கிடைக்குதோ அத சாப்பிடணும். இன்னைக்கு எப்படி இருக்கிறோமோ, அப்படி இருக்கிறது தான் நல்லது." அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டகக்காரர் வந்து சொல்லுவாரு. அப்புறம் சாண்டியாகோ வந்து, "இப்பவே போயிருவோமா? நட்சத்திரம் எல்லாம் தெரியுதே" அப்படின்னு கேட்பாரு. "இல்ல இன்னைக்கு இப்ப போகக்கூடாது. இப்ப தூங்க வேண்டிய நேரம். எல்லாம் படுத்து தூங்குங்க. அப்புறமா காலையில போய்க்கலாம்." அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு ஒட்டக தலைவரு. அதனால எல்லாரும் நைட்டு பேசாம படுத்துருவாங்க. காலையில நல்லா சூரிய ஒளி கிளம்புனோனே எந்திரிச்சு பார்த்தா ரொம்ப பக்கத்துல போயிட்டாங்க.
பாலைவனச்சோலை பக்கத்துல. ஈச்ச மரங்கள் வந்து அப்படியே நெறஞ்சு இருக்கு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அந்த பாலைவன சோலைக்குள்ள அப்படியே பகுபகுன்னு கூட்டமா ஓடுவாங்க. அந்த சோலையில இருக்கிறவங்க, பாலைவன சோலையில இருக்கிற குழந்தைகளும், பெண்களும் எல்லாரும் இவங்க கிட்ட வந்து ஒரே சந்தோஷமா பேசிக்கிட்டு, எல்லாரும் வந்து கூட்டமா சேர்ந்துருவாங்க. ஏன்னா, அந்த குழந்தைகள எல்லாம் இவங்க பொருள் எல்லாம் வந்து விக்கிறதுக்கெல்லாம் கொண்டு வருவாங்க, இந்த பாலைவனத்துக்கு போறவங்க. அந்த பொருளு, புடவையா, துணியா வந்து பார்த்துட்டு அவங்கலாம் சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பாலைவன சோலைக்குள்ள நுழைஞ்சதும் ஒரே புழுதியா எல்லாம் ஆளுகளே தெரியாதப்ப மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரே சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஒட்டகத் தலைவரும் அந்த பாலைவனத்துல இருக்காளல்ல பாலைவன சோலை, அந்த ஒரு தலைவரும் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிப்பாங்க. அப்புறம் அத வந்து இந்த ரசவாதி வந்து ஒரு பக்கம் நின்னு இதெல்லாம் ரசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப நமக்கு வந்து பிரபஞ்ச மொழி தெரிஞ்ச ஒருத்தன் வந்து இந்த கூட்டத்துல கிடைப்பான்னு நெனைக்கிறேன் அப்படின்னு அந்த ரசவாதி வந்து தனக்குள்ள பேசிக்குவாரு. அப்போ இவங்க என்ன ஆகும்னா, இந்த கூட்டங்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கையில, அந்த ஒட்டக தலைவர் சொல்லுவாரு, யார் யாரு என்னென்ன பொருட்கள் எல்லாம் துப்பாக்கி இந்த மாதிரி கத்திகள் வச்சிருக்கிறவங்கலாம் எல்லாத்தையும் குடுத்துருங்கன்னோனே, இப்ப அந்த ஆங்கிலேயரும் வந்து பையிலிருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து குடுப்பான். சாண்டியோகோவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். "ஏது இது கொண்டு வர்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "எதுக்கும் ஒரு பாதுகாப்புக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி வச்சுருவாங்க அவங்க. வாங்கி வச்சுட்டு அவங்கவங்களுக்கும் ஒரு இடம் ஒதுக்கி தர்றாங்க. ஒரு ஒரு கூடாரங்கள் நெறைய கூடாரங்கள் இருக்குது 500க்கும் மேல. ஈச்ச மரங்கள் வந்து சொல்லவே முடியாது. அவ்வளவு ஈச்ச மரங்கள் இருக்கு. கிணறுகள் வந்து 300, 400 கிணறுகள் இருக்கு. பெரிய சோலை அது பாலைவன சோலை. அத போய் அடைஞ்சோனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏதோ சொர்க்கத்துக்குள்ளேயே போன மாதிரி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்தாங்க. இந்த சோலைகளுக்குள்ள வந்து யாரும் வந்து படையெடுத்து வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும், அவங்கலாம் எப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தரு சண்டை போடுறாங்கன்னா, போட்டியோட சண்டை போட மாட்டாங்க. 2 பேருமே 2 குரூப்புமே பழங்குடியினர் இவங்களும் வந்து பாலைவன சோலையில இருக்கிறவங்களும் பழங்குடி மக்கள் தான். 2 பேருமே வந்து அல்லாஹ்வ தான் கும்பிடுறாங்க. 2 பேருமே சண்டை போட்டாலும் கூட எதுவுமே ஈக்குவலா தான் இது பண்ணிக்குவாங்க. அப்படிங்கிறத வந்து அந்த ஒட்டகக்காரர் இவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து எல்லாரையும் ஒண்ணா கூட்டி ஒண்ணு சொல்லுவாங்க. இவங்க நமக்கு தங்கறதுக்கெல்லாம் இடம் குடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போ பழங்குடியினர் சண்டை நடக்க இருக்கிறதுனால, நம்ம இங்க 1 மாசம் கூட இங்க தங்க வேண்டி இருந்தாலும் இருக்கும். அப்படின்னு சொல்றாரு. அதனால இவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அதாவது சந்தோஷங்கிறது எப்படின்னா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு, ஐயோ! வந்துருவாங்களா? அப்படின்னு பயத்தோட பாலைவனத்த கடந்து நடந்துட்டு வந்தாங்கல்ல. இப்ப இந்த ஒரு இடம் கிடைச்சோனே, நல்ல கிணறு, அழகான கூடாரங்கள் எல்லாம் கிடைச்சோனே ஒருத்தர் ஆனா, அந்த ஆங்கிலேயர் மட்டும் வந்த உடனேவே ம் நம்ம சாண்டியாகோவ பார்த்து, "உனக்கு தான் ஸ்பானிய மொழி தெரியும், அரேபிய மொழி தெரியும் இல்லையா? நீ வந்து யாரையாவது கேட்டு இங்க வந்து ரசவாதிங்கிறவரு எங்க இருக்கிறாருங்கிறத கேட்டு எனக்கு சொல்றியா? அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா, அவருடைய காரியத்திலேயே வந்தாச்சு இல்லையா? அவரு நெனச்ச இடத்துக்கு வந்தாச்சு. இங்க தான் ரசவாதி இருக்காங்கன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. அதனால அந்த ரசவாதி யாருக்கு தெரியுங்கிறத நீ கேட்டு சொல்லுவியா? எனக்கு வந்து இந்த அரேபிய மொழி எல்லாம் தெரியாதனால, நீ தான் நண்பா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாரு? ஆங்கிலேயர் வந்து சாண்டியாகோவ கேட்டோனே, சாண்டியாகோ என்ன பண்றாப்படி, சரி நான் கேட்டு சொல்றேன். இன்னைக்கு ஒரு பொழுது விடு, நாளைக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு காலையில எழுந்தோனே கிணத்து பக்கம் வந்து கருப்பு ட்ரெஸ் அணிந்த ஒரு 2, 3 லேடீஸ் வருவாங்க. அவங்க கிட்ட வந்து, "இங்க ரசவாதின்னு யாராவது இருக்காங்களா?" அப்படின்னு கேட்டோனே, அதுக்கு அவங்க வந்து அ திரும்பி கூட பார்க்காம ஒரு மாதிரி பயத்தோட, பயந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, "இந்த கருப்பு உடை அணிந்தவங்க கிட்ட நீங்க பேசாதீங்க. அவங்கலாம் கல்யாணம் ஆனவங்க. வேற யாராவது கேட்டுக்கங்க. எனக்கு தெரியாது." அப்படின்ட்டு போயிரும் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் இவன் வந்து அந்த கிணத்து பக்கமே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஒருத்தர் வருவாரு. அந்த ஆளுகிட்ட கேட்டா, அவர் வந்து, "எதுக்கு நீங்க இதெல்லாம் கேட்குறீங்க? இருந்தமா பாலைவன சோலையில இருந்தீங்களா? இருந்துட்டு போகாம." அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு. "இல்ல, நான் அந்த ரசவாதிய பார்க்கறதுக்காக தான் என் ஃப்ரெண்டே வந்திருக்காரு." அதாவது அ ரசவாதின்னு சொல்றத விட, எல்லாருக்குமே மருந்து குடுக்குறவங்க. நோய் வந்தா மருந்தெல்லாம் குடுப்பாங்கல்ல, அவங்கள தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
உடனே வந்து அதுக்கு "ஓ! ஓ! தெரியுமே" அப்படின்னுட்டு அவங்க தெற்கு பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சரின்னு இவங்க சரியா பதில் சொல்லலன்ட்டு திருப்பி அந்த கிணத்து பக்கம் இருக்கையில, ஒரு லேடி வருவாங்க. கலர் ட்ரெஸ் போட்டு. அவங்க வந்து வந்த உடனே முதல்ல சாண்டியாகோவ பார்த்த உடனேவே சாண்டியாகோவுக்கு வந்து அவளுடைய கண்ண பார்த்த உடனேவே அந்த பிரபஞ்ச மொழி, அதாவது அவன அறியாம வந்து அவன் மேல ஒரு அன்பு வருது. அவள பார்த்தோனே இவனும் சரி, அவளும் வந்து அப்படியே மெல்லிய சிரிப்போட இவன பார்க்குறா. அப்ப வந்து இவனுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அவள. அப்ப அவகிட்ட கேட்பான், "இங்க ரசவாதின்னு இந்த மருந்தெல்லாம் குடுக்குறவங்க இருக்காங்களா?" அப்படின்னு. அப்ப வந்து அவ சொல்லுவா, "இருக்காங்க. தெற்கு பக்கத்துல இருக்காங்க. ஆனா அவங்க வந்து நம்ம தலைவருக கூப்பிட்டா கூட கூப்பிட்ட நேரத்துக்கு வரமாட்டாங்க. அவங்க இஷ்டப்பட்டா தான் வருவாங்க. அவங்க வந்து ஜீனிக்கல்ல கூடயெல்லாம் பேசுவாங்க." அப்படின்னு சொல்லும் அந்த பொண்ணு. அப்ப அந்த ஜீனிக்கள்னா யாரு அப்படின்னு கேட்கணும்னா, அதாவது இறந்த ஆவிகள். நல்ல ஆவிகளா இருந்தாலும் சரி, கெட்ட ஆவிகளா இருந்தாலும் சரி, அவங்களோடலாம் நல்லா பேசுவாரு அந்த ரசவாதி. அவரு தெற்கு பக்கம் தான் இருக்காரு, போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அ சொல்லுவா அவ. ஆனா இவனுக்கு வந்து அவள பார்த்ததுலருந்து அவன் மேல ஒரு மாதிரி இதுதான் பிரபஞ்ச அன்புங்கிறது. அதாவது ஒருத்தர பார்த்த உடனேவே நம்மள அறியாம அவளுக்கும் வந்து அந்த அன்பு தெரியுது இவனுக்கும். இதத்தான் வந்து ஒருத்தர பார்த்து, பேசி பழகின பிறகு கல்யாணம் செய்யணுங்கிறாங்க. ஆனா பார்த்த உடனேவே எங்களுக்குள்ள அந்த பிரபஞ்ச மொழி எனக்கு அவன் மேல ரொம்ப அ க ஒரு அன்பு வந்துருச்சு, காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். அவன் வந்து ஆங்கிலேயர்கிட்ட சொல்லுவான், தெற்கு பக்கத்துல இருக்கு போய் பாருங்கன்னோனே, அவன் உடனடியா கிளம்பி போயிருவான். போய் பார்த்துட்டு வரேன்னு. அடுத்த நாள் வந்து அந்த கிணத்து பக்கம் பாத்திமா அதாவது அந்த பொண்ண பார்க்கறதுக்காக இவன் உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப வந்து அவ வருவா. அவ வந்தோனே, "நான் வந்து உன்ன வந்து மனைவி ஆக்கலான்னு நான் இருக்கிறேன்." எனக்கு உன்ன உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எடுத்தோனே டைரக்ட்டாவே சொல்லுவான். சொன்னோனே, அதுக்கு அவளும் வந்து அ ஒரு மாதிரி சரி எனக்கும் அது வந்து சரியா தான் படுது. ஏன்னா, இந்த பாலைவனத்தில நான் சின்னதுல இருந்தே வந்து எனக்கு ஏதாவது ஒரு பரிசு கிடைக்கும். அப்படின்னு நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். அந்த பரிசு நீங்க தான்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. அதனால அவளும் வந்து மனசு விட்டு டெய்லி ஒரு 15 நிமிஷம் அந்த கிணத்து பக்கம் வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தரு தங்களுக்குள்ள இவன் தன்னுடைய சாகச கதைகள் எல்லாம் சொல்லிடுவான். அங்க வேலை செஞ்சது, வந்தது, இப்ப புதையல தேடி போய்க்கிட்டு இருக்கையில, உன்ன பார்த்தேன் எனக்கு நீயே பெரிய புதையலாட்டு இருக்கு. அதனால நான் இனிமேல் போமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு பாத்திமா வந்து விரும்பவே மாட்டான். அப்படியெல்லாம் நீ சொல்லவே கூடாது. ஏன்னா, ஒரு புதையல் தேடி போகும்போது நம்ம காதலிக்கிறது, அந்த காதல் வந்து நமக்கு உன்னுடைய கனவுக்கு வந்து எதிரியா இருக்கவே கூடாது. நான் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாமே பாலைவனத்துல இருக்கிற பெண்கள் எல்லாமே ஆண்கள வந்து சம்பாரிக்கிறதுக்கோ அல்லது வெளிய அனுப்பிச்சுருவாங்க. அவங்க வந்து வர வரைக்கும் அவங்களுக்காக காத்திருக்கிறது அவங்களுக்கு ஒரு இது. அப்படி வராம போயிட்டாங்க, வேற ஏதாவது நடந்துச்சுன்னா கூட, இங்க இருக்கிற காத்து அல்லது பாலைவனம் அல்லது தண்ணீர் இதன் மூலியமா அவங்க வந்து நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு அவங்கள நெனச்சே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நானும் வந்து இங்கிருந்து அதே மாதிரி அ இந்த இதுலயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால, நானும் உன்ன வந்து அப்படி நெனச்சுட்டு இருந்துக்குவேன். நீ வந்து நீ நெனச்ச மாதிரி உன்னுடைய புதையல் தேடி போறது தான் ரொம்ப நல்லதுன்னொன்னே, இவனுக்கு ஒரே ஷாக் ஆகிரும். என்னடா இது! நம்ம கூட இருந்த ஃப்ரெண்டு எ இடையனா இருந்தவங்கலாம், ஒரு 4 நாளைக்கு நான் அந்த பக்கம் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா கூட, அவங்க மனைவிகள்லாம், ஐயோ! ஐயோ! 4 நாளைக்கு நீங்க போறீங்களான்னு சொல்லுவாங்க. இவன் என்னடான்னா, பாலைவனத்துல நான் கல்லையோ, மண்ணையோ பார்த்துக்கிட்டு நீங்க வருவீங்கன்னு, நீங்க உங்களுடைய இலக்க நோக்கி போங்கன்னு சொல்றாளேன்னு இவனுக்கு வந்து கொஞ்சம் மனசு அப்படியே ஒரு மாரி கலக்கமாகிடும். அப்ப அப்படியே நடந்துட்டு இருப்பான். அப்ப நடந்துட்டு இருக்கும் பொழுது, அங்க வானத்துல வந்து 2 பறவைகள் பறந்து ஒண்ணொண்ணு சண்டை போட்டு, ஒண்ணு வந்து கீழ விழுந்து இறந்துரும். உடனே அவன் வந்து மனசுல அப்படியே ஸ்ட்ரைக் ஆகும். என்னன்னா, இப்ப பண்டைய இவங்கெல்லாம் பழங்குடியினர் எல்லாம் சண்டைக்கு ரெடியா இருக்காங்க இல்லையா? ஒரு சமயம் இந்த பாலைவன சோலைக்கு தான் அவங்க வரப்போறாங்க போல. அப்படிங்கிற தன்னுடைய மனசுக்கு அவனுக்கு புரியும். புரிஞ்சோனே அவன் நேரா வந்து அந்த ஒட்டக தலைவர்கிட்ட சொல்லுவான். அப்ப வந்து, "நீ பிரபஞ்ச மொழிய நல்லா தெரிஞ்சிருக்கிற. அதனால இத வந்து
இந்த பாலைவனச்சோலை தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லுவோம். சரின்னா அங்க போலான்னு போனா, அவங்க அவ்ளோ நல்ல பெரிய அழகா டென்ட் போட்டு ரொம்ப பெருசா இருக்கும். அந்த தலைவர்கள் இருக்கிற குடில் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதுக்குள்ள லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இவன உள்ள வர சொல்லுவாங்க. இவன் போய் சொல்லுவான். சொன்னோனே அதுல 4, 5 பேர் உட்கார்ந்திருப்பானுங்க. அதுல 2 பேர் எல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்ப வந்து அந்த தலைவர் வந்து சொல்லுவாரு, "இல்ல நம்ம ஒரு தடவை எகிப்த வந்து காப்பாத்தியது வேற 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 ஆட்கள் தான். அதனால வேற மொழி தெரிஞ்சவங்க தான். நம்மள வந்து காப்பாத்துறதுக்காக சொல்றான். நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா ஆயுதங்கள் ஏந்தி தயாரா இங்க நின்னுட்டு, நம்ம புள்ளைக, குழந்தைக, பெண்களை எல்லாம் அந்த பக்கம் தனியா அனுப்பிச்சு விட்டுருவோம். அவனுங்க இங்க படையெடுத்து வரும்பொழுது, நம்ம வந்து அவனுங்கள விடக்கூடாது. அப்படி வராம விட்டுட்டா, அவ்வளவுதான். நீ வந்து உன்ன தீர்த்து கட்டிருவோம்." அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் சொல்லுவாரு. அப்ப இவன் வந்து வெளிய வருவான். வெளிய வந்து அந்த குடிசைய விட்டு வெளிய வந்து, ஐயய்யோ! நம்ம வந்து உண்மைய சொல்ல போனதுக்கு நம்ம உயிரே சரி பரவால்ல. எப்ப போனா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தனக்குள்ளேயே ஏதோ பேசிட்டு வெளிய வந்துருவான். வெளிய வந்து அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது, என்னாகும் அடுத்த நாள் வந்து அதே மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி படைகள்லாம் வந்துரும். வந்தவுடனே ஒரு 1/2 அன் ஹவர்ல 1/2 மணி நேரம் தான். எல்லாத்தையும் இங்க பாலைவனச்சோலையில இருக்கிறவங்க அத்தன பேரும் அந்த பழங்குடியினர் வந்தாங்கல்ல சண்டைக்கு அவங்கள எல்லாத்தையும் அழிச்சுருவாங்க. ஒரே ஆள் மட்டும் அந்த தலைவர் மட்டும் வச்சுட்டு, அந்த தலைவர் மட்டும் "எதுக்காக நீங்க வந்தீங்க?" அப்படின்னு கேட்பான். அதுக்கு வந்து அவனும் சொல்லுவான். நாங்க வந்து இருக்க இடமும் இதுவும்க்காக தான் உங்கள அழிச்சுட்டா இந்த இடம் நமக்கு கிடைக்கும்னு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உடனே வந்து அவனையும் ஒரு அ இது சுட்டுருவாங்க. சுட்டுட்டு இவன கூப்ட்டு சாண்டியாகோவ, "நீ ரொம்ப நல்லா கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு, உனக்கு வந்து பொற்காசுகள் 50 பொற்காசுகளும் குடுத்து, நீ வந்து இதுக்கு வந்து ஆலோசகரா இந்த இதுக்கு கூட்டத்துக்கு நீ இங்க பாலைவனச்சோலையில நீ இருக்கணும்." அப்படின்னு சொல்லி அவன கேட்பாங்க. சாண்டியாகோவ. அப்ப சாண்டியாகோவுக்கு வந்து ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதோ ஒரு போஸ்ட் குடுக்குறாங்க. சரின்ட்டு வெளிய வருவான். அ வெளிய வரையில ஒரு புகை மண்டலமா அ ஒரு குதிரை மேல ஒரு ஆளு முகமெல்லாம் மூடிக்கிட்டு வந்து கரெக்ட்டா யாரு பிரபஞ்ச மொழி தெரிஞ்சவர் யாரு இங்க? இப்படி சண்டை நடக்கும்னு சொன்னவர் யாரு? அப்படின்னு சொன்னோனே சாண்டியாகோ வந்து நான் தான் அப்படின்ட்டு வெளிய நிப்பான். அப்ப வந்து கத்திய நெத்தியில வச்சுக்கிட்டு எ எப்படி உனக்கு தெரியணும்னு, எனக்கு பிரபஞ்ச மொழி தெரியும். அதனால நான் சொன்னேன்னு சொன்னோனே, அப்படியே அந்த கத்திய எடுத்துட்டு, "நாளைக்கு என்ன வந்து தெற்குல பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவன் தான் ரசவாதி. சொல்லிட்டு, "நான் தெற்குல இருப்பேன் வந்து பாரு" அப்படின்ட்டு சாண்டியாகோவுக்கு சொல்லிட்டு போவான். சாண்டியாகோ வந்து என்ன யோசிப்பான்னா, "என்ன இது இப்படி நடந்துருச்சு? நம்ம வந்து சொன்னது கரெக்ட்டா போச்சு. இருந்தாலும் பாத்திமா விஷயத்துல ஏன்னா, அடுத்த நாள் அவ வருவா கிணத்தடிக்கு. உன் பேர் என்னன்னு கேட்டோனே பாத்திமான்னு சொல்லுவா. அவ கூட எல்லா இதையும் கலந்து பேசி அவளுக்கும் பிடிக்குது, இவனுக்கும் பிடிக்குது. ஆனா வந்து நம்மகிட்ட தான் இப்ப 50 பொற்காசுகளும் இப்ப குடுத்துட்டாங்க. நம்மகிட்ட பணமும் இருக்குது. இங்க ஒரு நல்ல ஒரு தொழிலும் இருக்கு. நம்ம இங்கேயே இருந்துக்கலாம். பாத்திமா தான் நான் வந்து தேடி வந்த புதையல்னு நெனச்சுட்டு, நான் உன் கூடயே இருக்கிறேன்னு சொல்லி அடுத்த நாள் பேசுவான். ஆனா பாத்திமா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டா. "உன்னுடைய கனவுக்கு வந்து எதிரா நம்ம காதல் இருக்கக்கூடாது. நீ போயிட்டு வா. அதுவரைக்கும் நான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லுவான். சரி ரசவாதி வேற வந்து அப்படி சொல்லிட்டு போப்பானா, சரி போய் ரசவாதிய பார்ப்போம் அப்படின்னு தெற்குல போவான். தெற்குல போனோனே அங்க வந்து ரசவாதி வந்து இவனுக்கு தேவையான உணவு, ஒயின் எல்லாம் குடுப்பான். குடுத்துட்டு, "நீ வந்து ரொம்ப பிரபஞ்ச மொழி தெரிஞ்சவனா இருக்கிற. உன்னுடைய கனவ நோக்கி இந்த அளவுக்கு நீ வந்திருக்க. அதனால உன்ன நான் வந்து ரொம்பவே எதுக்கு நீ என்னைய தனியா கூப்பிட்டு இது பேசுறேன்னோனே, எனக்கு வந்து இங்க இருக்கிறதுக்கு நான் பிரபஞ்ச மொழி தெரிஞ்ச ஒருவனுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய இதுல தோணுச்சு என் மனசுல. அதனால பிரபஞ்ச மொழி தெரிஞ்சவன் நீ தான் இல்லையா? அதனால நான் உனக்கு உதவணும்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒண்ணும் தப்பில்லையே! நீ வந்து நாளைக்கு ஒரு குதிரையோட நீ வந்து சேரு. நான் உன்ன வந்து எகிப்துக்கு கூப்பிட்டு போறதுக்கான ஏற்பாடு செஞ்சு உன்ன கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்ப வந்து இவன் சொல்லுவான், எனக்கு வந்து இப்ப பாத்திமாவையும் பார்த்தேன். எனக்கு இவங்க குடுத்த காசு இருக்குது. இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு நீ நினைக்கிற இல்லையா? அது ரொம்ப தப்பு. ஏன்னா நான் சொல்றத கேளு. பாத்திமா வந்து ஒரு சாதாரண பெண்ணே கிடையாது. பாலைவனத்தில இருக்கிறவங்க எல்லாருமே
இந்த மாதிரி தன்னுடைய கணவன் நோக்கி போற அத்தன ஆண்களுக்கும் உதவியா தான் இருப்பாங்க. போக வேண்டாம் அப்படின்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால நீ போறது தான் நல்லது. ஒரு கல்யாணமாகி நீ இருக்கிறன்னு வையி, முதல் வருஷம் வந்து கொஞ்சம் சந்தோஷமா போகும். அவங்களும் உன்னைய வந்து நல்லா நீதான்னு சொல்லி இந்த தலைவர்களும் உன்ன பாராட்டி பண்ணுவாங்க. 2வது வருஷம் உங்களுக்கு ஏதாவது குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்திமா ஆனா உன் மனசுல 3வது வந்து என்ன ஆகிரும், இந்த பிரபஞ்ச மொழி எல்லாம் வந்து உனக்கு மறந்தே போயிடும். அப்போ பிரபஞ்சங்கள் வந்து உனக்கு வழியும் காட்டாது. உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோ. அப்ப வந்து நீ வந்து, "ஐயோ! நம்ம வந்து அங்க போகாம உட்டுட்டோமே! நம்ம புதையல் நோக்கி போயிருக்கலாமே!" அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வரும். அதனால நீ பெட்டர் நீ வந்து எங்கூட நாளைக்கு காலையில ஒரு குதிரையில வா. ஒட்டகங்கள் எல்லாம் வந்து நமக்கு சரிப்படாது. அதனால நீ நாளைக்கு வர்ற என்ன அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவோம். சரி இவன் அங்கிருந்து வருவான் ரசவாதி. இவன் என்ன பண்ணுவான், இந்த பாத்திமா சொன்னதெல்லாம் ஆங்கிலேயர்கிட்ட சொல்லலான்னு போனா, ஆங்கிலேயர் வந்து சொல்லுவான், "நான் நீ சொன்ன மாதிரி அந்த ரசவாதி போய் பார்த்தேன். சாயங்காலம் தான் வந்தாரு இருட்டான பிறகு. வந்தவுடனே நீ என்னத்துக்குப்பா என்ன பார்க்க வந்தேன்னு கேட்டாரு. இந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்து எந்த ஒரு உலோகத்தையும் உருக்குனா தங்கம் கிடைக்கும்னு சொல்றாங்களே! அதத்தான் தெரிஞ்சுக்கலான்னு. நீ உருக்கி பார்த்தியான்னோன்னே, ஆனா ஆமா. ஆனா வந்து அப்ப இன்னும் போய் செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நான் ஒரு குடிசைல வெளியவே வச்சு குடுவை எல்லாம் வச்சு அவன் அடுப்பெரிய விட்டுருப்பான். அவன் அவன் வேலைக்கு இருக்கும்போது அவங்கட்ட தன் கதைய பேச முடியாது அப்படின்னுட்டு, இவன் என்ன பண்ணுவான், இவன் கூட தங்கிட்டு இருப்பாங்க சின்ன சின்ன பசங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் காசு குடுத்து, பாத்திமாவ கொஞ்சம் வெளிய வர சொல்றியா? அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர சொல்லுவான். அப்புறம் பாத்திமாவும் இவனும் தனியா பேசுவாங்க. அப்ப பாத்திமா சொல்லுவா, எங்க அம்மா வந்து எங்க அப்பாவ இப்படிதான் அனுப்புனாங்க. அவரு வந்துட்டாரு போயிட்டு. அதனால நீயும் வருவ. நீ தைரியமா போ. அதனால அ அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக் பண்ணிட்டு அதோட பிரிஞ்சிடுறாங்க. இவனும் போறது தான் நல்லது. ஏன்னா, அவ வந்து அதே உறுதியா இருக்கிறா. அத நிச்சயமா மாத்திக்க மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. அதனால இவன் வந்து திரும்பியும் அ ரசவாதிய பார்க்கறதுக்கு ஒரு குதிரைய எடுத்துட்டு போறான். அப்பதான் ரசவாதி சொல்றான், "பிரபஞ்ச மொழி தெரிஞ்சவங்களுக்கு நான் உதவணும்." அப்படிங்கிற எனக்கு ஒரு அசிரீர வாக்கு மாதிரி என் மனசுல தோணுச்சு. "நீ தான் பிரபஞ்ச மொழி தெரிஞ்சவன். அதனால உனக்கு உன்னுடைய கனவு நோக்கி போறதுக்கு, எகிப்துக்கு போறதுக்கு நான் உதவி செய்றேன்னு" சொல்லிட்டு 2 பேரும் ஒ அப்படியே நடந்து போய்க்கிட்டு இருப்பாங்க. இவன் தோள்ல எப்பவுமே ஒரு வல்லூறு இருக்கும். யாரு? இந்த ரசவாதியில. அது என்ன பண்ணும்னா, அப்பப்ப பறந்து போயி இவங்க 2 பேருக்கு தேவையான உணவெல்லாம் கொண்டு வரும். ஒரு நாளைக்கு 2 பறவைய கொண்டு வரும். ஒரு நாளைக்கு முயல கொண்டு வரும். அப்போ இந்த ரசவாதி என்ன பண்ணுவாருன்னா, நல்லா அதைய சூடு பண்ணி, நல்லா இது பண்ணி, இவனுக்கும் குடுத்துட்டு, அப்படியே தொடர்ந்து போய்க்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகும், 2 பேரு அந்த பழங்குடியினர் 2 பேரு நின்னுட்டு இவங்கள சோதிப்பாங்க. எங்க போறீங்க? என்ன நீங்க என்ன அந்த பாலைவன சோலையில அவங்களோட இதுதானான்னு, இல்ல நாங்க வந்து வழிப்போக்கர்கள். நாங்க வந்து எகிப்த நோக்கி போய்க்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோனே, பையில என்ன வச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, இவங்கட்ட நெறைய பொற்காசுகள் எல்லாம் இருக்கும். யாரு? நம்ம சாண்டியாகோ கிட்ட. ஆ அப்ப வந்து இதுல இவன் சொல்லுவான், "நான் வந்து 2 குடுவையும், ஒரு கல்லும் வச்சிருக்கேன். அந்த குடுவையில வந்து மருந்து இருக்கு. அது வந்து எந்த ஒரு நோயையும் குணப்படுத்திரும். அந்த கல்லு வந்து எந்த ஒரு அந்த கல்ல வந்து வேற ஒரு உலோகத்தோட சேர்த்து இது பண்ணோம்னா, உடனே தங்கம் கிடைக்கணும்னு." அவனுங்க 2 பேரும் ரொம்ப இதா சிரிப்பானுங்க. சிரிச்சுட்டு, "ஆமாம்பா என்ன இது? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு" சொல்லிட்டு, இவனுங்கள "சரி, சரி போங்க" அப்படின்னு அனுப்பிச்சுருவாங்க. அவங்க வந்து வந்துட்டுருக்கும்போது, இன்னொரு இடத்துல என்ன ஆகும்னா, ஒரு கூட்டமா நெறைய பேரு. பழங்குடியினர் எல்லாம் வந்து இவங்க 2 பேத்தையும் சூழ்ந்துக்குவாங்க. சூழ்ந்துகிட்டு, "நீங்க வந்து எங்க போறீங்க?" அப்படின்னோனே, "எகிப்துக்கு தான் போறேன்னு" சொல்லிட்டுருப்பாங்க. அப்ப வந்து சொல்லுவான், "உங்ககிட்டலாம் என்ன இருக்குன்னொன்னே?" "இவன்கிட்ட பணம் இருக்கு நெறையான்னொன்னே." "ஏன் இத சொல்றீங்க நீங்கன்னு?" சாண்டியாகோ சொல்லுவான். "உயிர் வந்து நமக்கு போற நிலையில இருக்கும்போது, பணம் உனக்கு பெருசா? குடுத்துரு" அப்படின்னு சொன்னோனே, பணத்த குடுத்துட்டு விடுவானுங்கன்னு பார்த்தா, அவனுங்க வந்து இவங்க 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு, அ சொல்லுவானுங்க. அப்ப வந்து இவன் சொல்லுவான். யாரு? ரசவாதி வந்து சொல்லுவான். சாண்டியாகோவ பார்த்து, சாண்டியாகோ வந்து அவர் ஒரு ரசவாதி. அவர் வந்து காற்றோட கூட பேசுவாரு. அவர் நினைச்சாருன்னா உங்க குடிசை இதெல்லாம் கூட பிச்சுட்டு போயிரும். அந்த மாதிரி ஒரு தகுதி அப்படின்னு எல்லாம் சொல்லுவான்.
அப்படியா? ஒரு 3 நாள் டைம் குடுக்குறேன். ஆ அந்த மாதிரி காற்றோட பேசி எங்க குடிசை இதெல்லாம் போகாம இருந்தா, உங்கள வந்து அவ்வளவுதான் இதோட நாங்க வந்து சுட்டெரிச்சுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சாண்டியாகோ வந்து ரொம்ப பயந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து என்ன மாட்ட வைக்கிறதுக்கா பணத்தையும் குடுத்துக்கிட்ட, அப்புறம் இப்ப வந்து என்ன போய் ரசவாதின்னு சொல்லிட்டு இப்படி மாட்ட வைக்கிறியே அப்படின்னோனே, நான் நான் வந்து காற்றோட பேசுவேன். நீயும் பேசலாம். 3 நாள் டைம் இருக்குதுல்ல. போய் காற்றோட சேர்ந்து பேசி உனக்கு தான் பிரபஞ்ச மொழி தெரியும்ல. பேசி நீ வந்து இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிய நம்ம பார்ப்போம். அதனால தான் உன்னைய வந்து இது பண்ணேன்னு. ஐயய்யோ! நான் காத்தோட சரியா பேசுனது இல்லையே! அப்படி வந்து பேசி அவங்கள வந்து வெல்ல முடியாட்டி நம்மள 2 பேத்தையும் சாகடிச்சுருவாங்களே அப்படின்னு. 2 பேத்தையும் சொல்லாத, உன்னத்தான் சாகடிப்பாங்க அப்படின்னு சொல்லிருவான். அத கேட்டோனே ரொம்பவே கஷ்டமா போயிரும். என்னடா இது! இப்படி ஒரு இதுல மாட்ட வச்சுட்டானே! நம்மள ரசவாதி கூப்பிட்டு வந்து அப்படின்னுட்டு, அவன் வந்து ரொம்ப சோகமாகிருவான். அடுத்த நாள் வந்து காலையில நேரத்துல போய் காற்றோட பேசுறதுக்காக போறான். அடுத்தது அடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன் மேம். தேங்க் யூ மேம்.